நீங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு பெரிய கேபிட்டலும் பெரிய பெரிய ஸ்கிரீனும் வேண்டாங்க. நான் சொல்ற ஒரு 3 சிம்பிள் செட்டப் போதுங்க. அண்ட் பிகினர்ஸ்க்கு இதுதான் ரொம்ப சேஃப். இதுல ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் செட்டப். நீங்க ரியல் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். உங்க ட்ரேடிங் ஆப்ல வர்ச்சுவல் மணில பை ஆர் செல் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. மார்க்கெட் ரியலா தாங்க இருக்கும், ஆனா உங்க ரிஸ்க் இப்போதைக்கு 0 தான். நீங்க முக்கியமான ஃபேக்ட், நீங்க ரொம்ப ட்ரூவா உங்க லேர்னிங்கையும் சரி உங்க லெஜரையும் சரி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. உங்க கன்சிஸ்டன்சி நீங்க இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கான இனிஷியல் காஸ்ட் 0 தாங்க. செகண்ட் டைப், ஒன் ட்ரேட் இன்ட்ராடே செட்டப். டெய்லி 10 ட்ரேட் செட்டப்லாம் வேண்டாங்க. ஒரு ட்ரேட் செட்டப் வித் மினிமம் ட்ரேட்ஸ் போதும். ஒவ்வொரு என்ட்ரிக்கு முன்னாடியும் உங்க செட்டப் நல்லா ஞாபகம். உங்க ஸ்டாப் லாஸ், உங்க டார்கெட், உங்க பொசிஷன் சைஸ். ஸ்டாப் லாஸ்னாலும் சரி டார்கெட்னாலும் சரி ஹிட் ஆயிருச்சுன்னா ப்ராப்பரா உங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கான காஸ்டும் கம்மி தாங்க. ஸ்மால் கேபிட்டல்லே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 5000 இருந்து 20,000 வரைக்கும். தேர்ட் டைப், ஸ்விங் வீக்கெண்ட் ட்ரேடர் செட்டப். இது உங்க வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் த மார்க்கெட்ஸை ரொம்ப மாத்துங்க. ஃபுல் டே சார்ட் பார்க்க டைம் இல்லைன்னு வைங்களேன், ஸ்விங் ட்ரேட் பெஸ்ட். லாங்கர் டைம் ஃப்ரேம்ல பண்ணுவீங்க, உங்க கான்ஃபிடன்ஸ் அப்ப ரொம்ப கூடும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணுங்க. ட்ரெண்டை நல்லா செக் பண்ணிட்டு என்ட்ரி, ஸ்டாப் லாஸை செட் பண்ணிட்டு பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்க. இதுலயும் உங்க கேபிட்டல் ஃபிளெக்சிபிள் தாங்க. உங்க பாக்கெட் மணியில கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3 செட்டப்க்கும் நான் யூஸ் பண்ற ரூல்ஸை கேப்ஷன்ஸ்ல கொடுக்குறாங்க. ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல ஒரு பிகினருக்கோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.